ಭಾರವನ್ನಿಟ್ಟು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದೇವೆ. ஆகாய் ಹಗ್ಗಾಯನು 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனத்திலே 5ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ என் ஆவியானவரும் ನನ್ನ ಆತ್ಮನು உங்கள் நடுவில் ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ நிலை கொண்டிருப்பார். ನೆಲೆಗೊಂಡಿರುವನು. பயப்படாதீங்கள். ಹೆದರಬೇಡ್ರಿ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தர் நம்மில் வாசம் பண்ண விரும்புகிறார். ಕರ್ತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. நிலை கொண்டிருக்க விரும்புகிறார். ನೆಲೆಗೊಂಡಿರಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. நீங்க எபேசியருக்கு எழுதின நிருபம் ನೀವು ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ ಎಫೆಸದವರಿಗೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 5-6 வசனங்களை நான் வாசிப்போம் என்றால் 5-6ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் எப்படிப்பட்டவர்? ಆತನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುವಂತವನು? எல்லாருக்கும் ಎಲ್ಲರಿಗೂ மேல். ಮೇಲಿರುವವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. above all. ಎಲ್ಲರಿಗೂ ಮೇಲಿರುವವನು. எல்லாரோடும். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. உங்கள் எல்லாருக்குள்ளும். ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எல்லாருக்கும் ಎಲ್ಲರಿಗೂ மேலே. ಮೇಲಿರುವವನು. நீங்க ஆங்கிலத்தில் வாசித்து பாப்பீங்கன்னா, ನೀವು ಇಂಗ್ಲಿಷ್ ನಲ್ಲಿ ಓದುವಾಗ யாராவது ஒரு ஆங்கிலத்தில் சத்தமாய் வாசிப்பு அருமையானவர்களே. one Lord, one faith, one baptism, one God and Father of all. எத்தனை God தான்? ಎಷ್ಟು ದೇವರುಗಳು? one God. ಒಬ್ಬನೇ ದೇವರು. Father of all. ಎಲ್ಲರಿಗೂ ತಂದೆಯು. Hallelujah. Hallelujah. He is over all. இன்னொரு வெர்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ಇನ್ನೊಂದು ವರ್ಷನ್ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, above all. Hallelujah. ಮೇಲಿರುವವನು ಎಂಬುದಾಗಿ. எல்லாருக்கும் ಎಲ್ಲರಿಗೂ மேலே. ಎಲ್ಲರ ಮೇಲೆ. above all. ಎಲ್ಲರ ಮೇಲಿರುವವನು. Hallelujah. Hallelujah. King James version. யாராவது இருந்தா சத்தமா வாசிங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ಬೈಬಲ್ ಇರುವುದಾದರೆ ಯಾರಾದರೂ ಜೋರಾಗಿ ಓದೋಣ. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எல்லாருக்கும் ಎಲ್ಲರಿಗೂ ஒரே தேவன், ಒಬ್ಬನೇ ದೇವರು, அவர் எல்லாருக்கும் அவர் ಎಲ್ಲರ மேலே, ಮೇಲಿರುವವನು, எல்லாரோடும், ಎಲ್ಲರ ಸಂಗಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் இப்பொழுது உங்களோடு இருக்கிறேன். ನಾನು ಈಗ ನಿಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ದೇನೆ. எல்லாரோடும். ಎಲ್ಲರೊಂದಿಗೂ. வானத்தையும் பூமியையும் படைத்தவர், ಆಕಾಶವನ್ನ ಭೂಮಿನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವರು, எல்லாருக்கும் ಎಲ್ಲರಿಗೂ மேலே இருந்தாரா? ಮೇಲಿದ್ದರು. அடுத்து எல்லா, ನಂತರ எல்லாரோடும், ಎಲ್ಲರ ಮುಖಾಂತರ, உங்கள் எல்லோருக்கும், ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ, உள்ளும், ಆತನ ವಾಸ, உங்கள் எல்லாருக்குள்ளும், ನಿಮ್ಮೆಲ್ಲರೊಳಗೆ, மேலே இருந்தவர், ಮೇಲಿದ್ದವನು, நம்மோடு இருந்தவர், ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದವನು, இப்ப எங்க இருக்கிறார்? ಈಗ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? உங்களுக்குள். ನಿಮ್ಮೊಳಗೆ. கிறிஸ்துவானவர் ಕ್ರಿಸ್ತನಾದವನು மகிமையின் நம்பிக்கையாய், ಮಹಿಮೆಯ ನಂಬಿಕೆಯಾಗಿ, உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವುದೇ ಆ ರಹಸ್ಯ. அவர் எங்கே இருக்கிறார் அருமையானவர்களே? ಆತನು ಎಲ್ಲಿದ್ದಾನೆ ಪ್ರಿಯರೇ? உங்களுக்குள். ನಿಮ್ಮೊಳಗೆ. எல்லாரும் அந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ನಾವೆಲ್ಲರೂ ವಾಕ್ಯವನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. 6வது வசனம் அருமையானவர்களே. 6ನೇ ವಾಕ್ಯ ಪ್ರಿಯರೇ. நாம் எல்லோரும் சத்தமாய் அதை வாசிப்போம். ನಾವೆಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಓದೋಣ. எல்லாரும் வாசிக்கணும் அதை. ನಾವೆಲ್ಲರೂ ಓದೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எல்லாருக்கும், ಎಲ್ಲರಿಗೂ ஒரே தேவனும், ತಂದೆಯಾಗಿರುವ ದೇವರೊಬ್ಬನೇ, பிதாவும் உண்டு, ತಂದೆಯಾಗಿರೋ ದೇವರು, அவர் எல்லார் மேலும், ಆತನು ಎಲ್ಲರ எல்லாரோடும், ಎಲ್ಲರ ಮುಖಾಂತರ, உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். ಕಾರ್ಯ ನಡೆಸುವ ಎಲ್ಲರಲ್ಲಿಯೂ ವಾಸಿಸುವವನು. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನೆತ್ತುತ್ತಲೇ ಹೇಳೋಣ. இன்னும் சிலருடைய வாய் திறக்கல. ಇನ್ನು ಕೆಲವರ ಬಾಯಿ ತೆರೆಯಲಿಲ್ಲ. சில பேசும்போது எவ்வளவு சத்தமா பேசுறான். ಕೆಲವರು ಮಾತನಾಡುವಾಗ ಜೋರಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. சிலருடைய சண்டை போடும்போது எவ்வளவு சத்தமா சண்டை போடுறோம். ಕೆಲವರು ಜಗಳವಾಡುವಾಗ ಎಷ್ಟು ಜೋರಾಗಿ ಜಗಳ ಮಾಡುತ್ತೇವೆ. ஏன் இந்த சத்தமா தேவனுடைய வார்த்தையை சொல்லக்கூடாது? ಯಾಕೆ ವಾಕ್ಯವನ್ನ ನಾವು ಎಲ್ಲರೂ ಜೋರಾಗಿ ಹೇಳಬಾರದು? நான் சொல்ல சொல்ல சத்தமா வாசிங்க
வாசிங்க பார்க்கலாம். ನಾನು ಹೇಳುವಾಗ ನೀವು ನನ್ನ ಜೊತೆಗೆ ஏன் இதை சொல்றேன்னா, ಯಾಕ ಇದನ್ನ ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆಂದ್ರೆ உங்கள் எல்லாருக்குள்ளும் என்ன செய்கிறவ, ನಿಮ್ಮ ಎಲ್ಲರೊಳಗೆ ಏನು ಮಾಡುವಂತ. ஆமென் ಆಮೆನ್. கர்த்தನು நமக்குள் இருக்க விரும்புகிறார். ನಮ್ಮೊಳಗೆ ಇರಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நமக்குள் பரிசுத்தாவியாய் இருக்க விரும்புகிறார். ನಮ್ಮೊಳಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನಾಗಿ ಇರಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. வானாதி வானம் கொள்ளாத தேவன், ಒಂದು ಆಕಾಶ ಭೂಮಿ ಉಂಟು ಮಾಡಿದವನು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, வானம் என் சிங்காசனம், ಆಕಾಶವು ನನ್ನ ಸಿಂಹಾಸನ, பூமி என் பாதபடி. ಭೂಮಿ ನನ್ನ ಪಾದಪೀಠ. அவ்வளோ பெரிய தேவன் ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು எங்கே வாசம் பண்ண விரும்புகிறாரா? ಎಲ್ಲಿ ವಾಸಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ. கவனியுங்கள் ಅರುமையானவர்களே, ಗಮನಿಸಿ ಪ್ರಿಯರೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய இருதயத்தின் அளவு ನಮ್ಮ ಹೃದಯದ ಅಳತೆ 3/4 ಔನ್ಸ್ ಅರುமையானவர்கள். ಅದು 3/4 ಔನ್ಸ್ ಆಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த பெரிய தேவன் ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು எங்கே வாசம் பண்ணுகிறார்? ಎಲ್ಲಿ ವಾಸಿಸುತ್ತಾರೆ? நமக்குள்ள. ನಮ್ಮೊಳಗೆ. நம்ம பைபிள் காலேஜில் ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ஒரு புதிதாய் ஒரு தம்பி இப்போ இந்த வருஷத்துல சேர்த்திருக்கிறார். ಹೊಸದಾಗಿ ಒಬ್ಬ ತಮ್ಮನು ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡಿದ್ದಾನೆ. ஒரு இந்து குடும்பத்திலிருந்து, ಹಿಂದೂ ಕುಟುಂಬದಿಂದ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அநேக உபத்திரவத்தின் மத்தியில், அடி உதைகள் மத்தியில் அருமையானவர்களை ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ಅನೇಕ ಒಂದು ಇಕ್ಕಟ್ಟು ಉಪದ್ರವಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ಒದೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அவருக்கு முதலாவது அருமையானவர்களே, ಅದಕ್ಕಿಂತ ಮೊದಲು ಪ್ರಿಯರೇ, யாரோ மத்தேயுவின் சுவிசேஷத்தை கொடுத்தாங்க. ಯಾರೋ ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಕೊಟ್ಟರಂತೆ. இயேசுவின் பிறப்புல இருந்து அதை படிச்சிருக்கிறார். ಯೇಸುವಿನ ಹುಟ್ಟಿದ ದಿನ ಒಂದು ಅಧ್ಯಾಯ. மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள அந்த வசனங்கள்லாம் அவர் ரொம்ப தொட்டிருக்கு. ಆ ಒಂದು ಮತ್ತಾಯನ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ವಾಕ್ಯಗಳು ಬಹಳವಾಗಿ ಅವನ ಮುಟ್ಟಿವೆ. இயேசு செய்த ಅற்புதங்கள்லாம் பார்த்த உடனே ஒரே ஆச்சரியம். ಯೇಸು ಮಾಡಿದ ಅದ್ಭುತಗಳೆಲ್ಲ ನೋಡುವಾಗ ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತು. வாசித்துக்கிட்டே வந்திருக்கிறார். ಅದನ್ನು ಓದುತ್ತಲೇ ಬಂದಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கடைசியா இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ಕೊನೆಯದಾಗಿ ಯೇಸುವಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினார். ಕರ್ತನ ಮಗುವಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. ஆனா தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது ನಂತರ ಓದಿ ನೋಡುವಾಗ கடைசியில இயேசு எங்க அரைஞ்சிட்டாங்க? ಕೊನೆಯದಾಗಿ ಯೇಸುವಿನ ಎಲ್ಲಿಗೆ ಜಡಿದರು? சிலுவையில ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ அரைந்து விட்டாங்க ಜಡಿದು ಬಿಟ್ರು அப்படின்னு சொன்ன உடனே ಆ ರೀತಿಗೆ ಹೇಳುವಾಗಲೇ தம்பிக்கு என்ன செய்ய முடியல. ಆ ತಮ್ಮನಿಗೆ ಏನು ಮಾಡಿಕೊಳ್ಳಲಾಗಲಿಲ್ಲ. சாட்சி அவர் சொல்லிட்டு இருந்தார். ಅವರ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಿದ್ರು. அதை தாங்க முடியல. ಅದನ್ನ ಸಹಿಸಲಾಗಲಿಲ್ಲ. சொன்னா, ಹೇಳಿದನು, இவ்வளோ பெரிய நல்ல சாமியை, ಇಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ಸ್ವಾಮಿಯನ್ನು கொன்னுட்டாங்களாமே, ಕೊಂದು ಬಿಟ್ಟರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவே நானும் இருக்கக்கூடாது, நானும் செத்து போயிடுறேன் அப்படின்னா. ಆದ್ರಿಂದ ನಾನು ಇರಬಾರದು, ನಾನು ಸತ್ತು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದೆನು. ரொம்ப வேதனையோடு உட்கார்ந்துட்டு இருக்கு. ಬಹಳ ವೇದನೆಯಿಂದ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದನು. ஆனா அதுக்கு அடுத்து என்னன்னு படிச்சு பார்ப்போம்னு பார்க்கும்போது, ಅದಕ್ಕೆ ನಂತರ ಏನಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಓದಿ ನೋಡಿದಾಗ, அந்த மரித்த தெய்வம் ಸತ್ತ ದೇವರು என்ன செய்துட்டாரு? ಏನು ಮಾಡಿದ್ರು? உயிரோடு வந்துட்டாருன்னு அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬಂದರೆಂಬುದಾಗಿ ನೋಡುವಾಗ ಬಹಳ ಸಂತೋಷವಾಯಿತು. உயிரோடு இருக்கிறவர் எங்க இருக்கிறார்னா, ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் முடிகிறது, ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ ಮುಗಿಯಿತು. உலகத்தின் முடிவு பரியந்தம், ಲೋಕದ ಅಂತ್ಯದವರೆಗೂ, சகல நாட்களிலும் ಎಲ್ಲಾ ದಿವಸಗಳು நான் உங்களுடனே இருக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் பரிசுத்த ஆவியாய் ಆತನ ಪವಿತ್ರಾತ್ಮನಾಗಿ நமக்குள்ள இருக்கிறார்ன உடனே ನಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದಾರೆಂಬುದಾಗಿ அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. ಅವನಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ಬಂತು. ஆமென். ಆಮೆನ್. தன்னை முழுமையாய் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். ತನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಯೇಸುವಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿಯ ದೇವರ அவர் ಮಕ್ಕಳೇ, எங்கேயோ இல்ல, ಆತನು ಎಲ್ಲಿಯೋ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வானம் அவருடைய சிங்காசனம், ಆಕಾಶವು ಆತನ ಸಿಂಹಾಸನ, பூமி அவருடைய பாதபடிதான். ಭೂಮಿಯು ಆತನ ஆனா ಪಾದಪೀಠವೇ. அவ்வளோ பெரிய மகிமையின் தெய்வம், ಅಷ್ಟೊಂದು ದೊಡ್ಡ ಮಹಿಮೆಯುಳ್ಳ நம்ம ದೇವರು, எல்லாருக்கும் மேல இருந்தவர், ನಮ್ಮೆಲ್ಲರ ಮೇಲಿರುವವನು, நம்மோடு இருந்தார். ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿರುವವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எவ்வளவு காலம் அவர் நம்மோடு இருந்தார்? ಎಷ್ಟು ಕಾಲ ನಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ರು? 33 ஆண்டு காலம் 33.5 ವರ್ಷಗಳ தேவகுமாரனாக ದೇವ அவர் ಕುಮಾರನಾಗಿ மாம்சத்தில் வெளிப்பட்ட போது, ಒಂದು ದೇಹದಲ್ಲಿ ಪ್ರತ್ಯಕ್ಷ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ அவர் மாம்சத்தில் இருந்த ಆತನ ಶರೀರಧಾರಿಯಾದ நாட்களிலே, ದಿನಗಳಲ್ಲಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவர் மாம்சத்தில் இருந்தார். ಆತನ ಶರೀರಧಾರಿಯಾದ, அவர் ஆவியானவர் தான், ಆತನ ಆತ್ಮನಾಗಿ, ஆனால் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே ಆತನು ಶರೀರವಾಗಿ கண்ணீரோடு ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೆ ಎಂಬುದಾಗಿ நீங்க இந்த எபேசியர் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ಎಫೆಸೀಯನ ಮುಂದುವರಿಸಿ ಓದುವಾಗ 7வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, 7ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக ಕ್ರಿಸ್ತನ ನಮ್ಮಲ್ಲಿ ವರಗಳ ಪ್ರಕಾರ நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ಒಬ್ಬೊಬ್ಬನಿಗೆ ಅವನಿಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದ ಕೃಪೆಯೇ, ஆதலால் ಆದುದರಿಂದ அவர் உன்னதத்திற்கு ஏறி ಆತನ ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி
ತಾನು ಸೆರೆ ಹೊಯ್ದವನ್ನ ಜಯಿಸಿದ மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ಮನುಷ್ಯರಿಗೆ ದಾನಗಳನ್ನ ಮಾಡಿದನೆಂಬುದಾಗಿ ஏறினார் என்பதினால் ಏರಿ ಹೋದನೆಂದು ಹೇಳಿದ್ರಲ್ಲಿ அவர் அதற்கு முன்னே ಅದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ பூமியின் தாழ்விடங்களில் ಭೂಮಿಯ ಅದೋ ಭಾಗಕ್ಕೆ இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? ಇಳಿದಿದ್ದಾನೆಂತಲೂ ಹೇಳಿದ ಹಾಗಾಯ್ತಲ್ಲ. இறங்கினவரೇ ಇಳಿದು ಬಂದವನು எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக ಎಲ್ಲಾ ಲೋಕಗಳಿಂದ ಉನ್ನತವಾಗಿ எல்லா வானங்களுக்கும் மேலாக ಎಲ್ಲಾ ಆಕಾಶದ உன்னதத்திற்கு ஏறினவருமாக இருக்கிறார். ಉನ್ನತವಾಗಿ ಹೇರಿ ಹೋದವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யார் இறங்கினார்? ಯಾರು ಇಳಿದು ಬಂದನು? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதத்திலே இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ಸತ್ಯದಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இரண்டாம் மனுஷன், ಎರಡನೇ ಮನುಷ್ಯನು வானத்திலிருந்து வந்த கர்த்தர். ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬಂದ ಕರ್ತನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இறங்கி வந்த வானத்திலிருந்து வந்த அப்பம். ಆತನು ಇಳಿದು ಬಂದ ಆಕಾಶದ ರೊಟ್ಟಿ. நான் உலகத்தான் அல்ல, ನಾನು ಲೋಕದವನಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவர் சொல்லுகிறார், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಯೋಹಾನನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆಯಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನನ್ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8வது அதிகாரத்தில், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. யூதர்களை பார்த்தவர் சொல்லுகிறார், ಯೆಹೂದರನ್ನ ನೋಡಿ ಅವರು நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், ನೀವು ಒಂದು ಅದೋ ಒಕ್ಕದಿಂದ ಉಂಟಾದವರು, நான் உயர்விலிருந்து உண்டானவன். ನಾನು ಮೇಲಿನಿಂದ ಉಂಟಾದವನು. நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், ನೀವು ಈ ಲೋಕದಿಂದ ಉಂಟಾದವರು, நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ನಾನು ಈ ಲೋಕದವನಿಂದ ಉಂಟಾದವನ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம், ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬಂದ ರೊಟ್ಟಿ. ஆகவே அவருடைய சரீரத்தை கூட இந்த பூமி அடக்கி வைக்க முடியவில்லை. ಆದ್ರಿಂದ ಆತನ ಶರೀರವನ್ನ ಈ ಭೂಮಿ ಸಮಾಧಿ ಮಾಡಲು அவர் எங்கிருந்து வந்தவர்? ಆತನ ಎಲ್ಲಿಂದ ಬಂದವನು? வானத்திலிருந்து இறங்கினவர். ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದು ಬಂದವನು. அந்த சரீரம் கூட காணப்படாமல் போய்விட்டது. ಆ ಶರೀರವು ಕಾಣದೆ ಹೋಯಿತು. மனுஷ சித்தத்தினால் அவர் பிறந்தவர் இல்லை, அருமையானவர்களே. ಮನುಷ್ಯನ ಚಿತ್ತಾನುಸಾರವಾಗಿ ಆತನ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ, தேவ ஆவியினால். ದೇವರ ಆತ್ಮನಿಂದ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவர் வானத்திலிருந்து இறங்கினார், ಆಕಾಶದಿಂದ ಇಳಿದನು, தேவ குமாரனாய் ದೇವ ಕುಮಾರ நம்மோடு அவர் என்ன செய்தார்? இருந்தார். ನಮ್ಮ ಸಂಗಡ ಇದ್ದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. மகிமையில ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். ಆತನ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ತೆಗೆಯಲ್ಪಡುವ வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, திரும்ப இந்த பூமிக்கு என்ன செய்ய போகிறார்? ತಿರುಗಿ ಭೂಮಿಗೆ ಏನು வரப்போகிறார். ಬರಲಿದ್ದಾನೆ. எப்படி வரப்போகிறார்? ಹೇಗೆ ಬರಲಿದ್ದಾನೆ? இனி ஏழை தச்சனுடைய குமாரனாய் வரப்போவதில்லை. ಆ ಒಂದು ಬಡಗಿಯ ಮಗನಾಗಿ ಅಲ್ಲ, யோசேப்பின் மகனாக வரப்போவதில்லை. ಯೋಸೇಫನ ಮಗನಾಗಿ ಅಲ್ಲ, 1000-10,000 தூதர்களோடு, 1000-16,000 ದೇವದೂತರೊಂದಿಗೆ, பிதாவின் மகிமையோடு கூட ತಂದೆಯ இந்த ಮಹಿಮೆಯೊಂದಿಗೆ பூமிக்கு இறங்கி வருவார். ಈ ಭೂಮಿಗೆ ಇಳಿದು ಬರುತ್ತಾನೆ. அவரை குத்தினவர்களும் ಅವರನ್ನ ಚುಚ್ಚಿದವರು அன்றைக்கு கண்டு புலம்புவார்கள். ಅವರನ್ನ ಕಂಡು ಪ್ರಲಾಪಿಸುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் யார்? ಆತನು ಯಾರು? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அவர் எங்கே இருக்க விரும்புகிறார்? ಆತನು ಎಲ್ಲಿ ಇರಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಾನೆ? நமக்கு மேலே இருந்தவர், ಎಲ್ಲ ನಮ್ಮ ಮೇಲಿದ್ದವನು, நம்மோடு இருந்தவர், ನಮ್ಮ ಜೊತೆಗಿದ್ದವನು, நமக்கு ನಮಗೆ உள்ளே. நம்மொಳಗೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்த அருமையானவர்களே, ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿದೆವು ಪ್ರಿಯರೇ, ஒரு காலும் ಒಂದು ಕಾಲವು தேவ ஆவியானவர் ದೇವರ ಆತ್ಮನು நம்மை விட்டு என்ன செய்யக்கூடாது? ನಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಬಾರದು? விலகக்கூடாது. ಹೋಗಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சவுலை ಸೌಲನನ್ನು ராஜாவாக்கினதற்காக ಅರಸನನ್ನಾಗಿ ಮಾಡಿದ தேவன் மனஸ்தாபப்பட்டார். ದೇವರು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟರು. ಕಾರಣ தேவன் துக்கப்படும்படி ದೇವರು ದುಃಖ ಪಡುವಂತೆ இந்த சவுல் நடந்து கொண்டார். ಸೌಲನು ನಡೆದುಕೊಂಡ. ஆகவே சாமுவேல் இடத்தில் சொல்லுகிறார், ಆದ್ರಿಂದ ಸಮುವೇಲನ ಬಳಿ உன்னை ಹೇಳ್ತಾನೆ, ராஜாவாக்கினது ಆ ಅರಸನನ್ನಾಗಿ எனக்கு ಮಾಡಿದ್ದು மனஸ்தாபமாக இருக்கிறது. ನನಗೆ ಪಶ್ಚಾತ್ತಾಪವಾಗಿದೆ. தேவனுடைய ஆவி ದೇವರ ಆತ್ಮನು சவுலை விட்டு விலகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ಸೌಲನ ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவேதான் தாவீது ಆದ್ರಿಂದ தான் ದಾವೀದನು பாவம் செய்த பொழுது ತಾನು ಪಾಪ ಮಾಡಿದಾಗ தேவனிடத்திலே கதறுகிறான், ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ஆண்டவரே, ದೇವರೇ, உம்முடைய பரிசுத்த ஆவியை ನಿಮ್ಮ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಲ್ಪಡಬೇಡ. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ಪವಿತ್ರಾತ್ಮನು சவுலை விட்டு விலகின பொழுது ಸೌಲನ ಬಿಟ್ಟು ಹೋದಾಗ சவுலுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பது ಸೌಲನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತಿತ್ತು தாவீதுக்கு நன்றாய் தெரியும். ದಾವೀದನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿತ್ತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவே ಆದ್ರಿಂದ உம்முடைய பரிசுத்த ஆவியை ಈ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும். ನನ್ನಿಂದ எனக்கு ತೆಗೆಯಲ್ಪಡಬೇಡ. நிலைவரமான ஆவியை தாரும். ನನಗೆ ನೆಲೆ ನಿಲ್ಲುವಂತ நாம் போன வாரத்தில் கேட்ட அருமையானவர்களே, ಹೋದ ವಾರದಲ್ಲಿ
ಕೇಳಿದ ಪ್ರಿಯರೇ, அந்த பரிசுத்த ஆவியானவர் ಆ ಪವಿತ್ರಾತ್ಮನು மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் நமக்கு கொடுக்கப்பட்டவர். ವಿಮೋಚಿಸಲ್ಪಟ್ಟಂತ ದಿನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಮುದ್ರೆಯಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟ என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ என் அன்பு ಸಹೋದರನೇ, சகோதரியே, ಪ್ರೀತಿಯ நீங்க ಸಹೋದರಿ, எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் ನೀವು ಎಲ್ಲಿಂದ ಕೇಳುತ್ತಾ ಇದ್ರು நன்றாய் கவனியுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நாம் பெற்ற பரிசுத்த ஆவியை ನಾವು ಪಡೆದುಕೊಂಡ நாம் என்ன ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು செய்யக்கூடாது? ನಾವು ಏನು ಮಾಡಬಾರದು? துக்கப்படுத்தக்கூடாது. ದುಃಖಪಡಿಸಬಾರದು. அந்த ஆவியை அவித்து போடக்கூடாது. ಆ ಆತ್ಮನನ್ನ ನಂದಿಸಬಾರದು. அந்த ஆவியை அனலாக இருக்க வேண்டும். ಆ ಒಂದು ಆತ್ಮವು ಉರಿತಿರಬೇಕು. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ಅದನ್ನೇ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஜாக்கிரதையாயிருங்கள். ನೀನು ಜಾಗರೂಕತೆ, ஆவியிலே அனலாயிருங்கள். ಆತ್ಮದಲ್ಲಿ ಅತಿ ಹುರಿಯುವ ஆவியை அவித்து போடாதிருங்கள். ನೀನು ಆತ್ಮನನ್ನ ನಂದಿಸಬೇಡ. அனலாக இருக்க வேண்டும். ನೀನು ಅದು நாம் வெதுவெதுப்பாக இருக்க கூடாது. ನಾವು ಉಗುರು ಬೆಚ್ಚಗಿರಬಾರದು. கடைசி நாட்களிலே ಕೊನೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ வெதுவெதுப்பா இருப்பார்களா? ಉಗುರು ಬೆಚ್ಚಗೆ ಇರುತ್ತಾರೆ. வெதுவெதுப்பா இருப்போம் என்றால் ಉಗುರು ಬೆಚ್ಚಗಿರುವುದಾದ್ರೆ, அனலா இல்லாம, ನಾವು ಉರಿಯದಿದ್ರೆ, ஒரு அக்னியாக இல்லாம, ಬೆಂಕಿಯಾಗಿ ஒரு வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும் என்றால் ಉಗುರು ಬೆಚ್ಚಿನ ಜೀವಿತ ಇರುವುದಾದ್ರೆ வாந்தி பண்ணி போடுவாரா? ನಿಮ್ಮನ್ನ ಕಾರಿ ಬಿಡುತ್ತಾನೆ. அன்றைக்கு விலகிட்டு ಆ ದಿನ ತೊಲಗಿ ಹೋಯ್ತು. இன்னைக்கு என்ன செய்வாரா? ಇದನ್ನೇನು ಮಾಡ್ತಾರೆ? வாந்தி பண்ணி போடுவாரா? ವಾಂತಿ ಹಾಕಿ ಬಿಸಾಕ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பரிசுத்த ஆவியானவர் ಪವಿತ್ರಾತ್ಮನು நம்மோடு இருக்க வேண்டும் என்றால் ನಮ್ಮೊಂದಿಗಿರಬೇಕಾದ್ರೆ நாம கர்த்தரை என்ன செய்யணும்? ಕರ್ತನ ಏನೇನು ಮಾಡಬೇಕು? சந்தோஷப்படுத்தணும். ಸಂತೋಷ ಪಡಿಸಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சந்தோஷம் அடையும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். ಆತನು ಸಂತೋಷ ಪಡುವಂತೆ ನಾವೆಲ್ಲರೂ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஏனோக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ಹನೋಕನ ಕುರಿತಾಗಿ நான் கர்த்தருக்கு சித்தம்னா வருகிற வாரம் அதை குறித்து நான் சொல்லுகிறேன். ಕರ್ತನಿಗೆ ಚಿತ್ತವಾದರೆ ಮುಂದಿನ ವಾರದ 300 வருடம் 300 ವರ್ಷ அவர் தேவனோடு என்ன செய்தார்? ಅವನು ದೇವರೊಂದಿಗೆ ಏನು ಮಾಡಿದನು? சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ಅವನು ಸಂಚಾರ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. அவன் காணப்படாமல் போனார். ಅವನು ಕಾಣದೆ ಹೋದನು. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ದೇವರು ಅವನನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡನು. காரண அருமையானவர்களே, ಕಾರಣ ಪ್ರಿಯರೇ, அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே ಆತನು ತೆಗೆಯಲ್ಪಡುವುದಕ್ಕಿಂತ தேவனுக்கு பிரியமானவர் என்று ದೇವನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದವನೆಂದು சாட்சி பெற்றார். ಸಾಕ್ಷಿ ಹೊಂದಿದನು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனோடு சஞ்சரித்ததற்கு காரணம் என்ன? ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಚಾರ ಮಾಡೋದಕ್ಕೆ தேவன் அவரை எடுத்துக்கொண்டதற்கு காரணம் என்ன? ದೇವರು ಅವನನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡದಕ್ಕೆ ಕಾರಣ தேவனே சாட்சி கொடுத்தார். ದೇವರೇ ಸಾಕ್ಷಿ ಕೊಟ್ಟನು. செய்தியை ಕೇட்பதற்கு முன்பு ಈ ಸಂದೇಶ ಕೇಳೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ನಮ್ಮನ್ನ ನಾವೇ ವಿವೇಚನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ நான் ನೋಡೋಣ. தேவனுக்கு பிரியமானவனா? ನಾನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದವನಾ? நான் தேவனுக்கு பிரியமானவளா? ನಾನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದವಳಾ? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க. ನಿಮ್ಮನ್ನ ನೀವೇ ವಿವೇಚನೆ ಮಾಡಿಕೊಂಡು நாம் ನೋಡ್ರಿ. கரங்களை கூப்பிக்கொள்வோம். ನಾವು ಕೈಗಳ ಜೋಡಿಸಿಕೊಳ್ಳೋಣ. கர்த்தர்ட்ட கேட்போம். ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ. நீங்களே உங்களை கேள்வி கேளுங்க. ನಿಮಗೆ ನೀವೇ ಪ್ರಶ್ನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. நான் தேவனுக்கு பிரியமானவனா? ನಾನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದವನಾ? நான் தேவனுக்கு பிரியமானவளா? ನಾನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದವಳಾ? உங்கள் மனசாட்சிய உங்களை குறித்து சொல்லும். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಅದ ಕುರಿತಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த நிலை அப்படியே நீடிக்க கூடாது. ಜೀವಿತ ಹಾಗೆಯೇ ಇರಬಾರದು. இந்த செய்தி அருமையானவர்களே, ಈ ಒಂದು ಸಂದೇಶ ಪ್ರಿಯರೇ, உங்களை தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற்ற வேண்டும். ನಿಮ್ಮನ್ನ ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் தேவனை சந்தோஷப்படுத்துவர்களாய் மாற வேண்டும். ನೀವು ದೇವರಿಗೆ ಸಂತೋಷ ಪಡಿಸುವಂತವರಾಗಿ நான் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன். ನಾನು ಪವಿತ್ರಾತ್ಮವನ್ನು என் ಹೊಂದಿದ್ದೇನೆ. செய்கைகளினால் பரிசுத்தாவியை நான் அதிகமாய் துக்கப்படுத்தி இருக்கிறேன். ನನ್ನ ಕೃತ್ಯಗಳಿಂದ ಪವಿತ್ರಾತ್ಮ ಅಧಿಕವಾಗಿ அந்த ದುಃಖಪಡಿಸಿದ್ದೇನೆ. காலங்கள் போய்க்கொண்டே இருக்கக்கூடாது. ಕಾಲಗಳು ದಾಟಿ ಹೋಗುತ್ತಲೇ ಇರಬಾರದು. ஒருவேளை துக்கப்படுத்தின நீங்கள் ಒಂದು ವೇಳೆ ದುಃಖಪಡಿಸಿದ ನೀನು அதற்காய் கர்த்தரிடத்தில் மனஸ்தாபப்பட்டு, ಅದಕ್ಕಾಗಿ ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪಶ್ಚಾತ್ತಾಪಪಟ್ಟು, கர்த்தாவே, ಕರ್ತನೇ, இனி ஒரு காலம் நான் உம்மை துக்கப்படுத்தக்கூடாது, ಇನ್ನು ಒಂದು ಕಾಲವು ನಿಮ್ಮನ್ನ ದುಃಖಪಡಿಸಬಾರದು, உம்மை சந்தோஷப்படுத்துகிறவனாய் என்னை மாற்றும். ನಿಮ್ಮನ್ನ ಸಂತೋಷಪಡಿಸುವಂತವನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸು. இன்னைக்கு நாம் என்ன தியானிக்க போகிற அருமையானவர்களே, ಇದನ್ನ ನಾವು ಏನು ಧ್ಯಾನ ಮಾಡಲಿದ್ದೇವೆ? எது கர்த்தரை சந்தோஷப்படுத்தும்? ಯಾವುದು ಕರ್ತನನ್ನ ಸಂತೋಷಪಡಿಸುತ್ತದೆ? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕ 62வது அதிகாரம் 62ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕ 62வது அதிகாரம் 62ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. வாசிப்போம். வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுகிறது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನೆತ್ತೊಂದು ಅಲ್ಲೆಲ್ಲಿ ಹೇಳೋಣ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. உன் தேவன் உன் பேரில் மகிழ்ச்சியாக இருப்பார். ನಿನ್ನ ದೇವರು ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಆನಂದಿಸುವನು. உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாக இருப்பார். ನಿನ್ನ ದೇವರು ನಿನ್ನಿಂದ ಆನಂದಿಸುವನು. வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ.
ரெண்டு பேர் ஒருமனப்பட்டால் ஒழிய ಇಬ್ಬರು ಒಂದೇ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ஒன்றாய் என்ன செய்ய முடியாது, ಒಂದಾಗಿ ಏನು ಮಾಡಲಿ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, நடந்து போக முடியாது. ನಡೆದು ಹೋಗಲಿ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரெண்டு பேர் அருமையானவர்களே, ಇಬ್ಬರು ಪ್ರಿಯರೇ, சந்தோஷமாய் இருந்தால்தான் ಸಂತೋಷವಾಗಿದ್ದರೆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பிஏ சிஸ்டத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து கவனிங்க. ரெண்டு பேர் ಇಬ್ಬರು சந்தோஷமா இருந்தா தான் ಸಂತೋಷವಾಗಿದ್ರೆ ஒருமனப்பட்டு என்ன செய்ய முடியும், ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ಏನು ಮಾಡಬಹುದು, நடந்து போக முடியும். ನಡೆದು ಹೋಗಲು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. மகிழ்ச்சி இல்லாம, ಆನಂದ ಇಲ್ಲದೆ, சந்தோஷம் இல்லாம, ಸಂತೋಷ ಇಲ್ಲದೆ ரெண்டு பேரும் ஒண்ணா என்ன செய்ய முடியாது, ಇಬ್ಬರು ಒಂದಾಗಿ ಏನಾಗಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. நடந்து போக முடியுமா? ನಡೆದು ಹೋಗಲು ಸಾಧ್ಯನಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே ஒருமனப்பட்டால் ஒழிய ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ அவர்கள் ஒருமித்து போவார்களோ, ಅವರು ಒಂದಾಗಿ ಹೋಗುತ್ತಾರೋ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதே போல அருமையானவர்களே, ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿ ಪ್ರಿಯರೇ, தேவனோடு ದೇವರೊಂದಿಗೆ ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ நம்ம தேவனோடு என்ன செய்ய முடியாது, ದೇವರೊಂದಿಗೆ ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, நடக்க முடியாது, ನಡೆಯಲು ಸಾಧ್ಯ, தேவனோடு சஞ்சரிக்க முடியாது, ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಚಾರ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆவியானவர் நம்மில் நிலை கொண்டிருக்க முடியாது. ಪವಿತ್ರಾತ್ಮನು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡರೂ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நம் பேரில் ನಮ್ಮ தேவன் என்ன செய்யணும், ದೇವರು ಏನು ಮಾಡಬೇಕು, சந்தோஷப்படணும். ಆನಂದ ಪಡಬೇಕು. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ಆದ್ರಿಂದ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು எபேசியருக்கு எழுதும்போது எழுதுகிறார், ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆಯುವಾಗ ಹೇಳ್ತಾರೆ, தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று என்ன செய்யுங்க, ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಏನಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ சோதித்து பாருங்க, ನೀವು ಅದನ್ನ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡಿ, நன்றாய் கவனியுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரசங்கி தன்னுடைய கடைசி அந்த புத்தகத்தை முடிக்கும் போது என்ன சொல்லி முடிக்கிறார் தெரியுமா? ತನ್ನ ಅಧ್ಯಾಯದ ಕೊನೆಯದಾಗಿ ಏನು ಮುಗಿಸ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? பிரசங்கியின் புத்தகம் ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕ கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் ಕೊನೆಯ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்கு வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ, பிரசங்கியின் புத்தகம் ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕ கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம். ಕೊನೆಯ ವಾಕ್ಯ ಓದೋಣ. காரியத்தின் கடைத்தொகையின் முடிக்கிறார். ಆ ಒಂದು ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯದ ಕೊನೆಯದೆಂಬುದಾಗಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ. காரியத்தின் கடைத்தொகை, ಆ ಒಂದು ಕಾರ್ಯದ ಪ್ರಥಮ ಗುರಿ, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனையை கைக்கொள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ಎತ್ತೊಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. பிரசங்கி அநேக காரியங்களை எழுதுகிறார். ಪ್ರಸಂಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಬರುತ್ತಾನೆ. எழுதி கடைசி அவர் சொல்லுகிறார், ಬರೆದು ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳ್ತಾನೆ, this is the conclusion. ಇದೇ ಒಂದು ಕೊನೆಯ ಒಂದು ಗುರಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த கன்க்ளூஷன் என்னவென்றால், ಒಂದು ಕನ್ಕ್ಲೂಷನ್ ಏನಂದ್ರೆ, நீ தேவனுக்கு பயப்படு, ದೇವರಿಗೆ ಭಯಪಡು, அவருடைய கற்பனையை நீ கைக்கொள்ளு. ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನ ಕೈಗೊಳ್ಳು. எல்லா மனுஷன் மேல் விழுந்த கடமை இதுதான். ಇದು ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಬಿದ್ದಂತ ಕರ್ತವ್ಯ ಇದೆ. ஏனென்றால் ಏನೆಂದ್ರೆ, ஒவ்வொரு கிரியையும் ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು இந்த பூமிக்கு நியாயாதிபதியாய் என்ன செய்ய போகிறார்? ಈ ಭೂಮಿಗೆ ನ್ಯಾಯಾಧಿಪತಿಯಾಗಿ வரப்போகிறார். ಬರಲಿದ್ದಾನೆ. நியாயம் தீர்க்கும் பொழுது ನ್ಯಾಯವನ್ನ ತೀರಿಸುವಾಗ உயர இருக்கிற வானத்தை கூப்பிடுவாரா? ಉನ್ನತದಲ್ಲಿ ಆಕಾಶವನ್ನ ಕರೀತಾನೆ. இந்த பூமியை கூப்பிடுவாரா? ಭೂಮಿಯನ್ನ ಕರೀತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அது வந்து கர்த்தரிடத்தில் சாட்சி சொல்லுமா? ಅದು ಬಂದು ಕರ್ತನ ಬಳಿ ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತವಂತೆ. அந்தரங்கமான காரியங்கள், ಆ ಒಂದು ಅಂತರಂಗವಾದ அது நன்மையானாலும் ಅದು ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ தீமையானாலும் ಕೆಟ್ಟದಾಗಲಿ தேவன் அதை எங்கே கொண்டு வந்து விடுவார். ದೇವರು ಅದನ್ನ ಎಲ್ಲಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஒருவேளை மறைமுகமாக இருக்கிறது, ಒಂದು ವೇಳೆ ಮರೆಯಾಗಿದೆ, யாருக்கும் தெரியாது. ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், ನಾನು ಆಗಾಗ ಹೇಳುವ ಒಂದು ಕಾರ್ಯ, இந்த பூமி ಭೂಮಿ நமக்கு சொந்தம் அல்ல. ನಮಗೆ ಸ್ವಂತವಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பூமியின் கூடாரமாகிய ಭೂಮಿಯ ಗುಡಾರ, நம்முடைய வீடு ನಮ್ಮ ಮನೆ ஒரு நாள் அழிந்துவிடும். ಒಂದು ದಿನ ஆனா ನಾಶವಾಗುತ್ತದೆ. கைவேலை அல்லாத ಆ ಕೈ ಕೆಲಸವಲ್ಲದೆ நித்திய வீடு ನಿತ್ಯವಾದ நமக்கு ಮನೆ பரலோகத்தில் உண்டு. ನಮಗೆ ಪರಲೋಕದಲ್ಲಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆகவே ಆದ್ರಿಂದ இந்த பூமியில் நாம் செய்கிற ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಾಡ್ತಕ್ಕಂತ எந்த காரியமாக இருந்தாலும் ಎಲ್ಲಾ ಸಕಲ அதை ಕಾರ್ಯಗಳಿಗೂ தேவன் எங்கே கொண்டு வந்து விடுவார். ದೇವರು ಎಲ್ಲಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. நன்மையானாலும் ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ தீமையானாலும்
ಕೆಟ್ಟದ್ದಾಗಲಿ நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಗೆ ತಂದು நல்லா கவனிங்க. ಗಮನಿಸಿ, உங்களை சிருஷ்டித்தவர், ನಿಮ್ಮನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದವರು, உங்களுக்கு ஜீவனை கொடுத்தவர், ನಿಮಗೆ ಜೀವ இந்த ಕೊಟ್ಟವರು, பூமியிலே வாழ வைத்த தேவன் ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬದುಕಲಿಟ್ಟ இந்த ದೇವರು வாழ்க்கையின் கணக்கை ಈ ಜೀವಿತದ ஒரு நாள் ಒಂದು ದಿನ ஒப்புவிக்கும்படி சொல்லுவார். ಒಪ್ಪಿಸಲು ಹೇಳುತ್ತಾರೆ. நல்லா கவனிங்க. ಗಮನಿಸಿ, எப்படினாலும் வாழலாம் ಹೇಗೆ நினைக்கிறீர்களோ, ಬೇಕಾದರೂ ಬದುಕಬೇಕು, எப்படினாலும் பேசலாம் நினைக்கிறீங்களோ, ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಮಾತನಾಡಬಹುದು, எப்படினாலும் ஜீவிக்கலாம் நினைக்கிறீங்களோ, ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಜೀವಿಸಬೇಕು. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உன்னை உருவாக்கி ನಿಮ್ಮನ್ನ ಸೃಷ್ಟಿಸಿ இந்த பூமியில் வாழ வைத்த தேவனுக்கு ನಿಮ್ಮನ್ನ ಈ ಭೂಮಿಯ ಮೇಲೆ உன் வாழ்க்கையின் கணக்கை ನಿಮ್ಮ ಜೀವಿತದ ஒரு ಲೆಕ್ಕವನ್ನು நாள் என்ன செய்ய வேண்டும்? ಒಂದು ದಿನ ಏನು ಮಾಡಬೇಕು? ஒப்பு கொடுக்க வேண்டும். ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. ஆகவே ಆದ್ರಿಂದ அவரை நீ துக்கப்படுத்த கூடாது. ದುಃಖಪಡಿಸಬಾರದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ நாம் ಮಕ್ಕಳೇ, எதை செய்தாலும் ನಾವು ಯಾವುದನ್ನು இது ಮಾಡಿದ್ರು தேவனுக்கு பிரியமா. ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பணம் அழிந்து போகும், ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತೆ, பொருள் அழிந்து போகும், ವಸ್ತುಗಳು ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತೆ, நிரந்தரம் அல்ல. ನಿರಂತರವಲ್ಲ. பரலோக ராஜ்யம் தான் என்னது? ಪರಲೋಕ ರಾಜ್ಯವೇ ಏನು? ஒரு பக்தன் பாடுகிறார், ಭಕ್ತನಾಡುತ್ತಾನೆ, நிரந்தரம் ನಿರಂತರ நிரந்தரம். ನಿರಂತರ. அந்த பாட்டு இருக்கான்னு தெரியல. ಆ ಹಾಡಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ. நம்முடைய பரலோக ராஜ்யம் தான் ಪರಲೋಕ ರಾಜ್ಯವೇ நமக்கு நிரந்தரம். அருமையானவர்களே, ನಮಗೆ ನಿರಂತರ. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಆಯುಷ್ಯನ ದಿನಗಳು 70 வருஷம், 70 ವರ್ಷ. ஆனால் பலத்தின் மிகுதியால் ಬಲದ ನಿಮಿತ್ತವಾಗಿ 80 வருஷம். 80 ವರ್ಷ. ஆனா 70 வருஷமும் 70 ವರ್ಷವೋ 80 வருஷமும் 80 ವರ್ಷವೋ இந்த பூமியிலே ಭೂಮಿಯಲ್ಲಿ சஞ்சலமும் ಸಂಚಲವು வருத்தமா என்ன செய்கிறான்? ವರ್ತಮಾನ கழிக்கிறான். ಅದನ್ನು ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்றைக்கு ಯಾವ ದಿನ பரத்திலிருந்து ಆಕಾಶ அந்த அழைப்பு வருகிறதோ ಪರಲೋಕದಿಂದ ಕರೆವಿಕೆ அன்றைக்கு ಬರುತ್ತದೆ, நாம் என்ன செய்ய வேண்டும்? ಅದೇನು ಮಾಡಬೇಕು? அங்கே செல்ல வேண்டும். ಅಲ್ಲಿಗೆ ನಾವು ಹೋಗಬೇಕು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாம் எல்லாரும் எங்கிருப்போம்? ನಾವೆಲ್ಲರೂ ಎಲ್ಲಿರುತ್ತೇವೆ? அங்கிருப்போம். ನಾವು ಅಲ್ಲಿರುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே பரிசுத்தர் கூட்டம் ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಕೂಟ இயேசுவை போற்றி என்ன செய்யும்? ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಏನು ಆಡುತ್ತೇವೆ? பாடும். ಆಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அங்கே இருக்கணும். ನೀವು ನಾನು அதற்கு இந்த பூமியிலே ಅದಕ್ಕಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ கர்த்தரை துக்கப்படுத்த கூடாது. ಕರ್ತನನ್ನ ದುಃಖಪಡಿಸಬಾರದು. கடந்த வாரம் சொன்னது போல ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಹೇಳಿದಂತೆ ஆவியானவர் தான் ಪವಿತ್ರ ಆತ್ಮನೇ நாம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அச்சாரம். ನಮ್ಮ ಪರಲೋಕ ರಾಜ್ಯಕ್ಕೆ ತೆಗೆಯಲ್ಪಡುವುದಕ್ಕೆ ஹல்லேலூயா. ಆಚಾರಕನಾಗಿದ್ದಾನೆ. அது இல்லை என்றால் ಅದಿಲ್ಲದಿದ್ದರೆ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நாம் என்ன செய்ய முடியாது? ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕೆ ನಾವು ಏನು ಮಾಡಲು நாம் ಸಾಧ್ಯ? பிரவேசிக்க முடியாது. ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯ. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಅದರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுவோம், ಬಲಗೈನ ಮೇಲಕ್ಕೆ ಹೇಳಿರಿ. உம்மை துக்கப்படுத்த விரும்பவில்லை, ನಿಮ್ಮನ್ನ ದುಃಖಪಡಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತಿಲ್ಲ, உம்மை நான் சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். ನಿಮ್ಮನ್ನ ಆನಂದಿಸುವಂತೆ ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கெழும்ப நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ சொல் மனமே. ஹல்லேலூயா. உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்க. தேவனை நீ சந்தோஷப்படுத்துவாய் என்றால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, draw near to God, he will draw near to you. தேவனிடத்தில் சேருங்கள், ದೇವರ ಹತ್ರಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ, அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். ಆಗ ಆತನು ನಿಮ್ಮ ಹತ್ರಕ್ಕೆ ಬರುವನು. நீங்கள் அவரை விட்டுவிட்டால் ನೀವು ಆತನನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರೆ அவர் உங்களை விட்டு விடுவார். ಆತ ನಿಮ್ಮನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾನೆ. இங்கே வேதத்தில் வாசித்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಓದಿದಂತೆ ಪ್ರಿಯರೇ, ஒரு மணவாளன் ಒಬ್ಬ ಮೊದಲ தன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல ತನ್ನ ವಧುವಿನ ಮೇಲೆ ಆನಂದಿಸುವಂತೆ உன் தேவன் உன் பேரில் மகிழ்ச்சியாயிருப்பார். ದೇವರು ನಿನ್ನ ಮೇಲೆ ಆನಂದಿಸುವನು. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கெழும்ப நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, என்
இருக்கலன்னா எங்க இருக்கணும்? ಅಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ರೆ ಎಲ್ಲಿರಬೇಕು? சிலருக்கு சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குல்ல. ಕೆಲವರಿಗೆ ಹೇಳುವುದಕ್ಕೆ ಕಷ್ಟವಾಗಿದೆ ಅಲ್ಲ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அங்க இருக்கலன்னா எங்க இருக்கணும்? ಅಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ರೆ ಎಲ್ಲಿರಬೇಕು? பாதாளத்துல. ಪಾತಾಳದಲ್ಲಿ. அந்த ஐஸ்வர்யவான் சொன்னா பாருங்க. ಐಶ್ವರ್ಯವಂತ ಹೇಳ್ತಾನೆ ನೋಡ್ರಿ. ஆண்டவரே, ದೇವರೇ, இந்த லாசருவை இந்த பூமிக்கு அனுப்பும். ಲಾಜರನ ಈ ಭೂಮಿಗೆ ಕಳಿಸು. என் சகோதரர்கள் 5 பேர் இன்னும் இருக்கிறாங்க. ನನ್ನ ಸಹೋದರರು 5 ಜನರಿದ್ದಾರೆ. இன்னைக்கு பாதாளத்தில் வேதனைப்படுகிற ஒவ்வொருவருடைய பெட்டிஷன், ಇದನ್ನ ನರಕದಲ್ಲಿ ಆ ಒಂದು ಹಿಂಸೆನ ತಳೆದುಕೊಳ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ಪೆಟಿಷನ್, விண்ணப்பம், ಆ ಒಂದು ವಿಜ್ಞಾಪನೆ யாரும் இந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது. ಯಾರು ಈ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬಾರದು. எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರಿಯರಾದವರೇ, இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருமே ಇಲ್ಲಿಗೆ ಬಂದ್ರೆ ನಾವೆಲ್ಲರೂ பாடுகிறது போலவே ಆಡಿದಂತೆ எங்க இருக்கணும்? ಎಲ್ಲಿರಬೇಕು? சந்தோஷமா பாடுவீங்களா? ನಾವೆಲ್ಲರೂ ಸಂತೋಷವಾಗಿ ಆಡೋಣ. நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோடு. நான் அங்கிருப்பேனே, நான் என் இயேசுவோடு. ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோடவரும் அவரை சேர. ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோடவரும் அவரை சேர. அந்தரந்தெல்லார் கண்ணீரும் துடைக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ. சொல் என் மனமே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே இயேசுவோடு. சபை என்பது எதற்கு அருமையானவர்களே? ಸಭೆ ಎಂಬುದು ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಪ್ರಿಯರೇ? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக இல்ல. ಏನು ಭಾನುವಾರ ಹಾಜರಾತಿಯಲ್ಲಿ ಹಾಕುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏதோ லேட்டா போனாலும் பரவாயில்லை. ಏನು ತಡವಾಗಿ ಹೋದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஏதோ வந்து உட்கார்ந்துட்டு போணுங்கிறதுக்காக இல்ல. ಏನು ಬಂದು ಕುಳಿತುಕೊಂಡು ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. The physical presence of the man never pleasing God. ತನ್ನ ಒಂದು ಶಾರೀರಿಕವಾಗಿ ದೇವರನ್ನ ಮೆಚ್ಚುಗೆ ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. He should worship the Lord with truth and spirit. It will pleasing God. ದೇವರನ್ನ ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ಆತನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஏதோ உட்கார்ந்துட்டு போறதுக்காக அல்ல. ಏನು ಕುಳಿತುಕೊಂಡು ಹೋಗಬೇಕೆಂಬುದಾಗಿ. ஏதோ நற்காரியங்களுக்கு ஏதோ ஒரு சபையின் தொடர்பு நமக்கு வேணும் என்பதற்காக அல்ல. ಏನು ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಸಭೆ ನಮಗೆ ಬೇಕೆಂಬುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅಲ್ಲ. ஏன் சபையில் போதக ಶಿಕ್ಷೆ? ಯಾಕೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಬೋಧಕನ ಶಿಕ್ಷೆ? ஏன் இப்படி இருக்கணும்? ಯಾಕೆ ಹೀಗಿರಬೇಕು? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் இருந்து ஏன் அப்படி நடத்துகிறோம்? ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಂದ ಯಾಕೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ஏன் ನಡೆಸುತ್ತೇವೆ? சண்டே ஸ்கூல்ல சில நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறோம்? ಯಾಕೆ ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ನಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು உங்கள் பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவதற்கு காரணம் என்ன? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ಗೆ ಕಳಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣ எவ்வளவு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ப்ரோக்ராம் இருந்தாலும் யூத் மீட்டிங் ஏன் நடத்துகிறோம்? ಯಾಕೆ ಎಷ್ಟೊಂದು ಪ್ರೋಗ್ರಾಮ್ಗಳಿದ್ದರೂ ಯೂತ್ ಮೀಟಿಂಗ್ ಅನ್ನು ನಡೆಸುತ್ತೇವೆ? எதற்கு வாலிபர் கூட்டங்கள்? ಯಾಕೆ ಯವನಸ್ಥರ ಕೂಟಗಳು? எதற்கு சபை ஆராதனை? ಯಾಕೆ ಸಭೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆಗಳು? எதற்கு போதக ಶಿಕ್ಷೆ? ಯಾಕೆ ಬೋಧಕ ಶಿಕ್ಷೆಯು? ஒரு கடமைக்காக அல்ல, ಒಂದು ಒಂದು ಕರ್ತವ್ಯಕ್ಕಾಗಿ உங்களை ಅಲ್ಲ, நித்தியத்திற்கு அழைத்து செல்வதற்காகவே. ನಿಮ್ಮನ್ನ ನಿತ್ಯ ಕಳಿಸುವುದಕ್ಕಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஒரு உண்மையான ஒரு ஆவிக்குரிய சபை, ಒಂದು ಯಥಾರ್ಥವಾದ தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு சபை ದೇವರ ಆತ್ಮನಿಂದ ನಡೆಸತಕ್ಕಂತ ಸಭೆ உங்களை எங்கே அழைத்து செல்லும்? ನಿಮ್ಮನ್ನ ಎಲ್ಲಿಗೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ? பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். ಪರಲೋಕಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ. பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள முடியாது. ಪಾತಾಳದ ಬಾಗಿಲುಗಳನ್ನು ಜಯಿಸಿ ಬಿಡುತ್ತದೆ. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட உபதேசங்கள், ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಈ ರೀತಿಯಾದ ಉಪದೇಶ, அதற்காகத்தான் இப்படிப்பட்டதான கண்டிப்பின் செய்திகள். ಅದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಈ ರೀತಿಯಾದ ಖಂಡನೆಯ ಸಂದೇಶ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ என் ಸ್ತೋತ್ರ. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தரை தேடும் பொழுது ಕರ್ತನನ್ನ ಹುಡುಕುವಾಗ நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் குறையாது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು, ஆனா அதே நேரத்தில் ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ போதக ಶಿಕ್ಷை தான் ಬೋಧಕ ಶಿಕ್ಷೆ, ஜீவ வழி, ಜೀವದ ಮಾರ್ಗ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ சில ಮಕ್ಕಳೇ, வாக்குத்தத்தங்களை சொல்லும் பொழுதும், ಕೆಲವು ವಾಗ್ದಾನಗಳು ಹೇಳುವಾಗ, சில ஆசீர்வாதங்களை சொல்லும் பொழுதும் ಕೆಲವು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ சந்தோஷப்படுகிறோம். ಸಂತೋಷ ஆனால் ಆದರೆ நம்மை சீர்படுத்தக்கூடிய ನಮ್ಮನ್ನ ಸರಿಪಡಿಸುವ தேவ வார்த்தைகளை ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು கேட்கும் பொழுது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ಪಡೆದುಕೊಳ್ಳೋಕೆ ನಮ್ಮಿಂದ நான் அப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லுகிறோம். ಆ ರೀತಿಯಾಗಿ
ಹಾಗೆ ಇರ್ತೀನಿ என் அன்பு சகோதரனே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ என் அன்பு சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿ நீ யாராக இருந்தாலும் சரி, ಯಾರಾಗಿದ್ದರೂ ಸರಿ, தேவ ஆவியானவர் ದೇವರಾತ್ಮನು உன்னில் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்றால் ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕಾದ್ರೆ நீ தேவனை துக்கப்படுத்த கூடாது. ದೇವರನ್ನ ದುಃಖಪಡಿಸಬಾರದು. நீ தேவனுக்கு பிரியமானவனாக இருக்க வேண்டும். ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯುವಂತವನಾಗಿರಬೇಕು. நீ தேவனை என்ன செய்ய வேண்டும்? ದೇವರನ್ನ ಏನು ಮಾಡಬೇಕು? சந்தோஷப்படுத்த வேண்டும். ಸಂತೋಷಪಡಿಸಬೇಕು. இந்த வாழ்க்கையில் நீ கழிக்கிற, ಈ ಜೀವಿತದಲ್ಲಿ இந்த பூமியில் நீ கழிக்கிற ಈ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ கர்த்தரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். ಪ್ರತಿ ನಿಮಿಷವನ್ನ ಕರ್ತನ ಬಳಿ ಲೆಕ್ಕ இந்த ಕೊಡಬೇಕು. பூமியில் நீ நடக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையை குறித்து நீ கணக்கு கொடுக்க வேண்டும். ಭೂಮಿಯ ಮೇಲೆ ನಡೆತಕ್ಕಂತ ಪ್ರತಿ ಜೀವಿತಕ್ಕೂ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? ಎಷ್ಟು ಜನರು ಸಂತೋಷವಾಗಿ நான் அங்க இருக்க விரும்புகிறேன். ಅಯ್ಯ ನಾನು ಅಲ್ಲಿರಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. உன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடு. ನಿಮ್ ಕರ್ತನಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. உலகம் நிரந்தரம் அல்ல. ಲೋಕವು ನಿರಂತರವಲ್ಲ. பேதுரு பவுலும் சீலாவும் அங்கே முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும், பேதுரு பவுலும் சீலாவும் அங்கே பின்னோ முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும், இரத்த சாட்சிகளும் தீரளாய் கூட நீ அங்கிருப்பாயோ, நீ நான் அங்கிருப்பேனே, நான் அங்கிருப்பேனே என் இயேசுவோட. சோதனைகளை வென்றவரவரும், துன்பம் தொல்லைகளை சகித்தவரும், சோதனைகளை வென்றவரவரும், துன்பம் தொல்லைகளை சகித்தவரும், சோதிரூபமாய் சொர்க்கலோயில் ஜொலிக்க நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, சொல் என் மனமே, நான் அங்கிருப்பேனே, நான். ஹல்லேலூயா. என் இயேசுவோட நான் அங்கிருப்பேனே, நான். ஆமென். இயேசுவோட. இந்த பூமியில எவ்வளவு சொத்துக்களை உடையவர்களாக இருந்தாலும் ಈ சரி, ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಆಸ್ತಿವಂತರಾಗಿದ್ರು, எவ்வளவு பேரும் புகழும் உடையவர்களாக இருந்தாலும் சரி, ಎಷ್ಟೊಂದು ಹೆಸರು ಹೊಗಳಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ರು, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ ஆவியானவர் ದೇವರಾತ್ಮನು உன்னில் நிலை கொண்டிருக்கவில்லை என்றால் ನಿನ್ನಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರದಿದ್ರೆ நீ அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவே முடியாது. ನೀನು ಆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಪ್ರವೇಶ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனை நாம் துக்கப்படுத்த கூடாது. ದೇವರನ್ನ ದುಃಖಪಡಿಸಬಾರದು. தேவனை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும். ದೇವರನ್ನ ಆನಂದಪಡಿಸಬೇಕು. ஏனென்றால் ಏನಂದ್ರೆ செப்பனியாவின் புஸ்தகம் ಚಪಾನಿಯ ಪುಸ್ತಕ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು செப்பனியா ಚಪಾನಿಯ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனத்தை வாசிப்போம் என்றால், 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು உன் தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், ரட்சிப்பார், அவர் ரட்சிப்பார், உன் பேரில் சந்தோஷமாய் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அமர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ என் ಉಂಟಾಗಲಿ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தம்முடைய அன்பின் நிமித்தம் ತನ್ನ ಪ್ರೀತಿಯ ನಿಮಿತ್ತ அவர் அமர்ந்திருப்பார். ಆತನ ಮುಳುಗಿ எப்பொழுது அருமையானவர்களே, ಯಾವಾಗ ಪ್ರಿಯರೇ, உன் பேரில் ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ சந்தோஷமாய் மகிழ்ந்து. ಉಲ್ಲಾಸಿಸೇ ಉಲ್ಲಾಸಿಸುವ. நம்முடைய பெயரில் அருமையானவர்களே, ನಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಪ್ರಿಯರೇ, நம்முடைய தேவன் என்ன செய்ய வேண்டும்? ದೇವರು ಏನು ಮಾಡಬೇಕು? சந்தோஷப்பட வேண்டும். ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மை நினைக்கும் பொழுது ನಮ್ಮನ್ನು ನೆನೆಸುವ அவர் என்ன செய்யணும்? ಆತನ ಏನು ಮಾಡಬೇಕು? சந்தோஷப்படணும். ಸಂತೋಷ ಪಡಬೇಕು. நம்மை குறித்து அவர் வேதனைப்படக்கூடாது. ನಮ್ಮ ಕುರಿತು ವೇದನೆ ಪಡಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
கடந்த வாரம் கேட்டோம் பாருங்க. ಕಳೆದ ವಾರ ಕೇಳಿದೆವು ನೋಡಿ. சாமுவேல் இடத்தில் சொல்லுகிறார், ಸಾಮುವೇಲ್ ಬಳಿ ಹೇಳುತ್ತಾರೆ, சவுலை ராஜாவாக்கினர். ಸೌಲನ್ನು ಅರಸನಾಗಿ ಮಾಡಿದ எனக்கு எப்படி இருக்கிறது? ನನಗೆ ಹೇಗಿದೆ? மனஸ்தாபமாக இருக்கு. ಪಶ್ಚಾತ್ತಾಪವಾಗಿದೆ. இந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்கினது ಈ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ மனஸ்தாபமாக இருக்கிறது. ನನಗೆ இந்த ಪಶ್ಚಾತ್ತಾಪವಾಗಿದೆ. பூமியை நான் அழிக்க போகிறேன். ಭೂಮಿನ ನಾಶ ಮಾಡಲಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ನನ್ನ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மை குறித்து ನಮ್ಮನ್ನ ಕುರಿತು தேவன் எந்த சூழ்நிலையிலும் ದೇವರು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ என்ன செய்யக்கூடாது? ಏನು ಮಾಡಬಾರದು? மனஸ்தாபப்படக்கூடாது. ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಬಾರದು. இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நான் இவங்களை ஏற்படுத்தி வைத்தேன். ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದವರನ್ನ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದ್ದೆ. இந்த சபையில அவங்களை நான் சேர்த்து வைத்தேன். ಸಭೆಯಲ್ಲಿ ನಾನು ಸೇರಿಸಿದೆ. இப்படி நடக்கிறார்களே, ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತಾರೆ? தேவன் மனஸ்தாபப்படக்கூடாது. ದೇವರು ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡಬಾರದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. தேவன் துக்கப்படக்கூடாது. ದೇವರು ದುಃಖ ಪಡಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ಇನ್ನು ನೀನು ಕೇಡನ್ನ ஏன் ಕಾಣದಿರು. கர்த்தர் உன் நடுவிலே என்ன செய்கிறார்? இருக்கிறார். ಯಾಕೆ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನಿದ್ದಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது அருமையானவர்களே, ಆತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವಾಗ ஒரு தீங்கு நம்மை செய்தப்படுத்த ಒಂದು முடியாது. ಕೇಡು ನಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟಲಾಗುವುದಿಲ್ಲ. அவர் அமர்ந்திருப்பார். ಆತನು ಮೌನವಾಗಿ ಇರುವನು. எப்பொழுது அருமையானவர்களே? ಯಾವಾಗ ಪ್ರಿಯರೇ? அவரை என்ன செய்யும் பொழுதா? ಏನು ಮಾಡುವಾಗ? சந்தோஷப்படுத்தும் பொழுது. ನಾವು ಆತನ ಸಂತೋಷಪಡಿಸುವಾಗ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 12வது வசனம் சொல்லுகிறது, 12ನೇ ವಾಕ್ಯ, யார் பேரில் அவர் சந்தோஷமாய் இருப்பார் என்று. ಯಾರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. உன் நடுவில் ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ சிறுமையும் ದೀನನು எளிமையான ஜனத்தை ದರಿದ್ರ ಜನವನ್ನು மீதியாக வைப்பேன். ನಾನು ಉಳಿಸುವೆನು. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். ಅವರು ಯೆಹೋವನ ನಾಮವನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர்கள் நடுவில் அவர் இருக்கிறார். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அவர்கள் ரட்சிப்பார். ಅವರು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. அவர்கள் நிமித்தம் ಅವರ ನಿಮಿತ್ತ அவர் சந்தோஷமாய் மகிழ்ந்து ಅವರು ಸಂತೋಷವಾಗಿ ಉಲ್ಲಾಸಿಸಿ அமர்ந்திருப்பார். ಆತನು ಮುಣಿಗಿ யார் அருமையானவர்களே? ಯಾರು ಪ್ರಿಯರೇ? உன் நடுவில் ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ சிறுமையும் ದೀನನು எளிமையான ஜனம். ದರಿದ್ರ ಜನವನ್ನು. யார் நடுவில் அவர் அமர்ந்திருப்பாரா? ಯಾರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರ್ತಾನಂತೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದಗಳಾಗಿದೆ வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ ನೋಡ್ರಿ, சிறுமைப்பட்டு ನಾವು நம்மை ದೀನನಾಗಿ தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும்? ದೇವರ ಮುಂದೆ ಏನು ಮಾಡಬೇಕು? சிறுமைப்படுத்தணும். ದೀನನಾಗಿರಬೇಕು. பெருமைப்படுத்துவதல்ல. ನಾವು ಗರ್ವಪಡುವುದಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். ನಾನು ಶಾಂತನು ಮನತಾಳ್ಮೆಯುಳ್ಳವನಾಗಿ, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ಕಲಿತುಕೊಳ್ಳ್ರಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வானம் என் சிங்காசனம், ಆಕಾಶ ನನ್ನ ಸಿಂಹಾಸನ, பூமி என் பாதபடி. ಭೂಮಿಯಿಂದ ನನ್ನ ಪಾದಪೀಠ. ஆனாலும் ಆದರೂ சிறுமைப்பட்டு ದೀನನಾಗಿ, ஆவியில் நொறுங்குண்டு ಆತ್ಮದಲ್ಲಿ என் வசனத்துக்கு ದುಷ್ಟನಾಗಿ, நடுகிறவனே ನನ್ನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಡುಗುವಂತವನಿಗೆ நான் நோக்கி பார்ப்பேன். ನಾನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவ்வளவு மகிமையான தேவன். ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ஆனா ಮಹಿಮೆಯಾದ யார் ದೇವರು. சிறுமைப்படுகிறார்களோ, ಯಾರು ದೀನರಾಗಿ நல்லா கவனிங்க. ಗಮನಿಸಿ, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கணும்னா ಕರ್ತನ ನಿಮ್ಮ ಪಕ್ಷದಲ್ಲಿ நாம் ಇರಬೇಕಾದ್ರೆ எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? ನಾವೆಲ್ಲ ಹೇಗಿರಬೇಕು? சிறுமை, ನಾವು ದೀನರಾಗಿ, எளிமை. ದರಿದ್ರರಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ உண்டாவதாக. ಉಂಟಾಗಲಿ. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ್ರಿಂದ ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த வேத வசனத்தின்படி ಸತ್ಯವಿದ நாம் ವಾಕ್ಯದಂತೆ சிறுமையும் ನಾವು ದೀನನು எளிமையுமானவர்கள். ದರಿದ್ರರಾಗಿ. அடுத்து வேதம் சொல்லுகிறது, ನಂತರ ಸತ್ಯವಿದ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருடைய நாமத்தின் மேல் ಯೆಹೋವನ ನಾಮವನ್ನು எப்படி இருப்பாங்களா? ಹೇಗಿರ್ತಾರಂತೆ? நம்பிக்கையாக இருப்பாங்க. ಆಶ್ರಯ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த ஜனங்கள் நடுவில் ಆ ಜನರ நான் ಮಧ್ಯದಲ್ಲಿ வந்து என்ன செய்வேன்? ನಾನು ಬಂದು ಏನು ಮಾಡ್ತೇನೆ? அமர்ந்திருப்பேன். ನಾನು ಬಂದು ಅಲ್ಲಿ நிலை கொண்டிருப்பேன். ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತೇನೆ. இன்னைக்கு நிறைய பேருக்கு அருமையானவர்கள் ದಿನ ಅನೇಕರಿಗೆ ಪ್ರೇರೆ கர்த்தருடைய நாமத்தை குறித்த மேன்மை தெரியல. ಕರ್ತನ ನಾಮದ ಕುರಿತಾಗಿ ಮೇಲು ಗೊತ್ತಿಲ್ಲ. நான் 7 பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு எடுத்து பிரசங்கம் பண்ண நினைத்திருந்தேன். ನಾನು 7 ಪಾಯಿಂಟ್ ಅನ್ನು ತೆಗೆದು ಪ್ರಸಂಗ ஆனா ಮಾಡಲು நேரம் இல்லாதபடினால் அதை பிரசங்கிக்க முடியவில்லை. ಸಮಯವಿಲ್ಲದ ಕಾರಣ ಪ್ರಸಂಗ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. கர்த்தரை நாம் எப்படி சந்தோஷப்படுத்த முடியும்? ಕರ್ತರನ್ನ ಹೇಗೆ ಸಂತೋಷಪಡಿಸಲು ಸಾಧ್ಯ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவேதத்தில் நான் வாசித்தோம் பாருங்க, ಸತ್ಯದಲ್ಲಿ ಓದುವೆ ನೋಡಿ, ஒரு மணவாளன் ಒಬ್ಬ தன் மணவாட்டியின் மீது சந்தோஷமா இருக்கிறது போல ವರನು ವಧುವಿನ ಮೇಲೆ ಆನಂದಿಸುವಂತೆ ಕರ್ತನು நம்ம மேல எப்படி இருப்பாரா? ನಮ್ಮ ಮೇಲೆ ಹೇಗಿರ್ತಾನೆ? சந்தோஷமா இருப்பாரா? ಆನಂದದಿಂದ அவர் ಇರ್ತಾನೆ. சந்தோஷப்பட்டு ಆತನ ಸಂತೋಷ மகிழ்ந்து ಆತನು ಉಲ್ಲಾಸಿಸಿ நம்ம பக்கத்துல வந்து என்ன செய்வாரா? ನಮ್ಮ ಪಕ್ಕಕ್ಕೆ ಬಂದು ಏನು ಮಾಡ್ತಾನೆ? அவர் அமர்ந்திருப்பாரா? ಆತನ ನಮ್ಮ ಪಕ್ಕಕ್ಕೆ ಬಂದಿರ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அவர் நம்மோடு அமர்ந்திருக்க, ಆತ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ அவர் ಕುಳಿತುಕೊಳ್ಳಬೇಕು. நம்மில் நிலை கொண்டிருக்க. ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ
ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்படியெல்லாம் கர்த்தரை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ಹೇಗೆಲ್ಲಾ ಕರ್ತನ ಸಂತೋಷ வேத வசனத்தின் மூலமாக ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ தொடர்ந்து நாம் கேட்போம். ನಂತರವೂ ಕೇಳೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நேரம் கடந்து விட்டபடினா ಸಮಯ ದಾಟಿತಕ್ಕ நாம் எல்லாரும் முழங்கால் படியிடும். ನಾವೆಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲೂರೋಣ. முழங்கால் படியிட்டு கர்த்தர்ட்ட கேட்போம். ಮೊಣಕಾಲೂರಿ ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, நான் சிறுமையும் ನಾನು ದೀನನು, ஒரு எளிமையுமான ஜனமா இருக்க வேண்டும். ದರಿದ್ರವಾದ ಜನರಾಗಿದ್ದೇನೆ. நான் ஒரு சிறுமை எளிமையுமான ஜனமாக இருக்க ನಾನು வேண்டும். ದೀನ ದರಿದ್ರದ ಜನವಾಗಿದ್ದೇನೆ. அந்த எளிமை எனக்கு தாரும். ಆ ಒಂದು ದರಿದ್ರತನವನ್ನು ಕೊಡು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உம்மை நான் சந்தோஷப்படுத்த வேண்டும். ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಸಂತೋಷ, நான் உம்மை துக்கப்படுத்த கூடாது. ನಾನು ನಿಮ್ಮ ದುಃಖಪಡಿಸಬಾರದು. நான் உம்மை துக்கப்படுத்த கூடாது. ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ದುಃಖಪಡಿಸಬಾರದು. எல்லாரும் கர்த்தர்ட்ட நாம கேட்போம். ಎಲ್ಲರೂ ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ உன் ಉಂಟಾಗಲಿ. தேவனாகிய கர்த்தர் ದೇವರಾದ ಕರ್ತನು உன் நடுவில் இருக்கிறார். ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದಾನೆ. அவர் வல்லமை உள்ளவர். ಆತನು ಶೂರನು, அவர் ரட்சிப்பார். ರಕ್ಷಿಸುವನು. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து ನಿನ್ನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಉಲ್ಲಾಸ, தம்முடைய அன்பின் நிமித்தம் ತನ್ನ ಪ್ರೀತಿಯ ನಿಮಿತ್ತ அமர்ந்திருப்பார். ಮುನಿಗೆ ಮೌನವಾಗಿರುವನು. அவர் உன் பேரில் ನಿಮ್ಮ ಹೆಸರಿನಲ್ಲಿ கம்பீரமாய் களிகூறுவார். ಆತನು ಹರ್ಷದಿಂದ ಆನಂದ உங்களை ಪಡುವನು. நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். ನಿಮ್ಮನ್ನ ನೀವೇ ವಿವೇಚನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இதுவரைக்கும் ಇದುವರೆಗೂ நான் கர்த்தரை சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன். ಕರ್ತನ ಸಂತೋಷ ಪಡಿಸಿದ್ದೇನೆ. நான் இதுவரைக்கும் கர்த்தரை சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன். ಇದುವರೆಗೂ ಕರ್ತನನ್ನ ಸಂತೋಷ நாம் ಪಡಿಸಿದ್ದೇನೆ. கேட்டது போல ಕೇಳಿದಂತೆ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ಯಾವೊಂದು ಕಾರ್ಯದಲ್ಲೂ அது வெளிப்படையானாலும் ಅದು ಪ್ರಕಟವಾದರೂ அந்தரங்கமானாலும் ಅಂತರಂಗವಾದರೂ ஆனா தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தி விடுவார். ದೇವರು ನ್ಯಾಯಕ್ಕೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே எல்லா காரியங்களிலே ಆದ್ರಿಂದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲೂ கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? ನಾವು ಕರ್ತನನ್ನ ಏನು ಮಾಡಬೇಕು? சந்தோஷப்படுத்த வேண்டும். ಸಂತೋಷ ಪಡಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தரை நாம் துக்கப்படுத்த கூடாது. ಕರ್ತನನ್ನ ದುಃಖಪಡಿಸಬಾರದು. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களை நீங்கள் உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವೇ ವಿವೇಚನೆ ಮಾಡಿಕೊಂಡು ನೋಡಿ. இத்தனை வருஷ காலங்களில் ಎಷ್ಟು ವರ್ಷ ಕಾಲಗಳಲ್ಲಿ நீ ரட்சிப்பை பெற்ற அந்த நாளிலிருந்து ರಕ್ಷಣೆ ಪಡೆದ ದಿನದಿಂದ தேவனை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாயா? ದೇವರನ್ನ ಸಂತೋಷ ಪಡಿಸಿದ್ದೀಯಾ? தேவனை துக்கப்படுத்தி இருக்கிறாயா? ದೇವರನ್ನ ದುಃಖಪಡಿಸಿದ್ದೀಯಾ? இன்றையிலிருந்து நான் தீர்மானம் பண்ணுகிறேன். ಈ ದಿನದಿಂದ ತೀರ್ಮಾನ ಮಾಡೋಣ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, உம்மை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன். ನಿಮ್ಮನ್ನ ಸಂತೋಷ ಪಡಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர்ட்ட கேட்போம். ನಿಮ್ಮ ಬಲಗೈನ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் எதை செய்தாலும் ಏನು ಮಾಡಿದ್ರು இது கர்த்தருக்கு சந்தோஷமா? ಇದು ಕರ್ತನಿಗೆ ಸಂತೋಷ, இது கர்த்தருக்கு பிரியமா? ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾ? நான் சோதித்து பார்த்து ನೀನು ಶೋಧಿಸಿ நான் உமக்கு பிரியமானதையே செய்வேன். ನಾನು ನಿಮಗೆ ಮೆಚ್ಚುಗೆ ಆದದನ್ನ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய தாசன் சொன்னது போல ದಾಸನು ಹೇಳಿದಂತೆ எது உமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய, ಯಾವುದು ನಿಮಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯನ್ನು எது ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, ಯಾವುದು ಸಂತೋಷವನ್ನು எனக்கு ಕೊಡುವಂತದ್ದು போதிங்கப்பா, ನಮಗೆ ಅದನ್ನು ಬೋಧಿಸಪ್ಪ. எனக்கு போதிங்கப்பா. ನನಗೆ ಬೋಧಿಸಪ್ಪ. உடைய வார்த்தை மூலமாக உடைய தாசனை மறைத்து என்னோடு பேசுங்கப்பா. ದಾಸನನ್ನ ಮರೆಸಿನ ಮಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದ್ದೀ. நான் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ಅದಕ್ಕಾಗಿ ನನ್ನ எங்கள் ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿ. அன்பின் தகப்பனே, ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಪವಿತ್ರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீர் எங்களில் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்றால் ನೀನು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕಾದ್ರೆ நாங்கள் சிறுமையும் எளிமையுமான ஜனமாக இருக்க வேண்டும். ನಾವು ದೀನ ದರಿದ್ರವಾದ ಜನರಾಗಿರಬೇಕು. உம்முடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க ನಿಮ್ಮ வேண்டும். ನಾಮದ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாங்கள் உம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும். ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ಸಂತೋಷ, நாங்கள் உம்மை மகிழ்ச்சியாக்க வேண்டும். ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ಆನಂದ ಪಡಿಸಬೇಕು. அப்பொழுது ಆಗ உம்முடைய அன்பின் நிமித்தம் எங்களோடு நீர் அமர்ந்திருப்பீர் என்று வேதம் ಪ್ರೀತಿಯ சொல்கிறது. ನಿಮಿತ್ತವಾಗಿ ಅಪ್ಪ ನೀನು ಮುಳುಗಿ நீர் ಮೌನವಾಗಿರುತ್ತೀರಿ. எங்கள் மத்தியிலே நிலை கொண்டிருப்பீர் என்று ನೀನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುತ್ತೀಮದಾಗಿ அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ಒಂದು ಅನುಭವ ನಮಗೆ ಕೊಡು. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಕೈಗಳ ಮೇಲೆ ಕೆತ್ತೇಳು. ஆவியானவரே, ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, நீர் எங்களில் நிலை கொண்டிருக்க வேண்டும். ನೀವು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. பரிசுத்த ஆவியானவரே, ಪವಿತ್ರಾತ್ಮನೇ, நீர் எங்களில் நிலை கொண்டிருக்க வேண்டும். ನೀವು ನಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. இந்த வாக்குத்தத்தத்தின்படி ವಾಗ್ದಾನದಂತೆ இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். ಈ ಅನುಭವ ನಮಗೆ ಕೊಡು. வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲರನ್ನ ಶುಭ ಕೋರಿ ಆಶೀರ್ವದಿಸು. கர்த்தாவே, இந்த அக்னித உபவாச கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். ಅಗ್ನತ ಉಪವಾಸ இந்த ಕೊಡಕ್ಕಾಗಿ வருடம் எங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க ಈ வேண்டும். ವರ್ಷ ನಮಗೆ ಬಹಳ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ நம்முடைய ಇರಲಿ. தேவைகள் ஏராளமாய் இருக்கிறதை அறிவீர் ஆண்டவரே. ನಮ್ಮ ಅವಶ್ಯಕತೆಗಳು ಹೇರಳವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ இந்த ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. தேவனுடைய வீட்டிற்கு தேவையானவைகள் ಈ ದೇವರ ಮನೆಗೆ ಬೇಕಾಗಿ எல்லாவற்றையும் நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ಎಲ್ಲವನ್ನ ಸಂಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ தேவன் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ದೇವರಾಗಿ ಮಾಡೋದಕ್ಕಾಗಿ வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிற ஆசீர்வதிங்க. ಬಂದಿರುತ್ತ ಎಲ್ಲರನ್ನ ಶುಭ ಕೋರಿ ಆಶೀರ್ವದಿಸು. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. எல்லாரும் எழுந்து நின்று ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು ஒரு பாடலை பாடும் பொழுது